என்னாச்சு பொண்ணுக்கு? இல்ல திருமண வயதில் ஒரு மகள் இருக்கிற போது நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வோம். அவளுக்கு கேட்க வரதை பார்த்து மனம் முடித்திருந்தால் அவளை இப்படி செய்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன். அவள் லவ் பண்றது ஊர் உலகம் தெரிஞ்சிச்சு. ஒரு மாப்பிள்ள வரமாட்டான், இவங்க கூட எவனும் வரமாட்டான். இந்த மாதிரி தான் பேசி நடக்கும். அவள் லவ் பண்றேன், என்ன லவ் பண்ற தெரியுமா? ஒரு பகல் கூட மாட்டேங்கிறான். என் கூட 1000 கொடுக்குனாடா? ஆமா கேப்ப என்ன மாமா? இப்ப அவள் லூசுன்னு உனக்கு இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்திருந்தேன். எனது மனைவி மூத்தவனை இறந்து விட்டாலே மணிமேகலை, அவருடைய தம்பிதான் இந்த ஆளவன் தான். என் மனைவி இறந்த போது என் குழந்தையை வளர்ப்பதற்கு நாட்டிலே பதவி கொடுத்து ஆள வந்தால் பட்டத்தை கொடுத்து ஏன் என்னுடைய மைத்துனுக்கு மகளை கொடுத்து விட்டால் போவேன். அவர்கிட்ட நான் போய் பேச முடியும். ஒரு ஆடவரிடத்தில் நான் பேச புரியல. அரை மணி நேரம் கழிச்சு உள்ளவா கூப்பிட்டு நீங்களே பேச அந்த பொறுத்திலே அரசியல் வாழ்க்கை வாழ்வேன். இனி ஏதோ உறவு முறையை என்னால் வேல்வெளி உனக்கு நான் திருமணம் செய்ய மணிமேகலை பெற்றெடுத்த பச்சை வேல்வெளியை எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று மன துடிக்கிறது. பழத்தை எவனாவது ருசி பார்ப்பானா? வேல்வெளி ஒரு எச்சில் பட்டக்கரை. அவர் ஒரு விவசாயி மனக்கொட்டை கட்டி வைத்திருக்கோம். நான் என்ன எனக்கு நான் நீ யார் மாமா? தாய் மாமா மலை ஏறினாலோ தாய் மாமா மைத்துடனாக என்னை ஏற்றுக்கொண்டு படை தளபதியாக பட்டத்தை கொடுத்து நான் மீற முடியுமா? மீற முடியுமா? நாய்க்கா பேசுகிறேன். உங்களுக்கு மனம் இறங்கி திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். படிக்கட்டு இப்பதான் கட்டினாங்க. உன்னுடைய பேச்சை நான் மீற முடியாது. மணிமேகலை பெற்றெடுத்த பச்சளை வேல்வெளியை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்வதேவா? மணிமணி இந்த சிம்மாசனம் இந்த நாடு நகரம் அனைத்தும் ஒன்றரை மணி நேரம் 5:30 மணிக்கு எப்போது என்னுடைய மகளை நீ இழிவாக பேசினாய், என் முகத்தில் நீ விழிக்காதே, நீ இங்கு இருக்காதே, எழுந்து
எங்கிருந்து ஓடி வந்த ஓடுகிறார். நாட்டிலே கால் எடுத்து வைத்ததும் அல்லாமல் எங்களை இழிவாக பேசி விட்டார். நீங்க கோவப்படாதீங்க, என்ன போட்டு இது ஒரு தங்க கம்பி. இந்த வைர கம்பி அவன் அசைச்சு பார்க்க முடியாது. மாமா நீங்க கோவப்படுறீங்க. நீங்க கோவப்படுறீங்க. கோபம் வந்தது. அந்த அளவுக்கு துப்பாக்கி மருந்துல கம்மி நீ வேற வந்துச்சு உள்நாட்டு இது ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன பண்ணுவோம் உச்சி நீ கண்டது உச்சி மொழியை தானே. நீ பார்க்காத முடியா யாரு? டேய் டேய் நாயா நான் ஓவரா பேசுறேன். பாத்துங்க நான் குரூப் சேர்ந்து பேசிங்க ஏறி ஏறுறா விட்டுரு என்ன பேசாத பாத்தீங்கன்னா பேசாம பேசாத கூட நான் என்னடா நான் கேட்பேன். என்ன சொல்றேன்? பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிக்கிறேன். பவுடர் அடிக்கிறான். எவ்வளவு பவுடர் அடிக்கிறான்? அறியாத பொண்ணை பார்த்து பவுல் அடிச்சு அவர் வயசு கத்தாடி முடியும். இந்த காய் ஒன்று பொறாம எதால ஒருத்த கேளு தமிழ் சொல்றேன் பொண்ணு எப்படி கட்டிக்கிறேன் அப்படின்றாரு. ஏன் எதனால அப்படி பேசுறாரு? ஏன் தெரியுமா? அவன் உன்னை கொல்லணும் உனக்கு எண்ணம் கிடையாது. உன் சொத்துனால உன்னை கொல்லணும்னு எண்ணம். அதனால உன் சொத்து எல்லாருக்கும் எழுதி வச்சிரு. உன்னை எவனும் கண்டுக்க மாட்டான். உன் உயிர் பாதுகாப்பு. சொத்தெல்லாம் எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் டீ கடையில போய் டீ கிளாஸ் கடைங்க. ஏங்க உயிர் பாதுகாப்புங்க. சொத்து இருந்தால்தான் பல பேர் கிட்ட வராங்க. இந்த உடல், இந்த உயிர், இந்த மூச்சு, இந்த ஆவி என் சாதிக்கே சொந்தம். ஐயோ எனக்கு வேணாங்க. எனக்கு எழுத வேணாங்க. என் மனைவினா இவ்வளவு ஒருத்தி தான் சொல்லும். அப்படியே உனக்கு காலில் கூட தெரியல. முகத்தை பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடுவேன். சொத்து என்ன பண்றோம்? அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சு அனாத ஆசிரமம் வேணா வேணா வேணா. அனாத ஆசிரமம் எழுதாத. நானே ஒரு அனாதை இந்த நாட்டை மட்டும் எழுதி கொடுத்தா நீ என்ன பண்ணி வச்சுட்டு என் நாட்டு மக்கள் அனைவரும் அடங்கி வச்சுட்டு சாப்பிட்டு வந்துடும் நாட்டை. உனக்குதான் இந்த நாடே மணிவிழாக்கூடிய மணிமாவளின் உயிர் சாசனம் யாதனை எனது மனைவி இளைய மனைவி சாருக்கு இந்த நாடு நகரம் அனைத்து உனக்கு சொந்தம். இந்த மணிமாறன் உடலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம்
அனைத்துமே என் மகள் மேல் விழிக்க பாவி இப்படிக்கு மணி சொத்து அது விலங்கத்தில் ஏற்றி வச்சாங்க. நீங்க ஆழத்துக்கே தான் நுழையுங்க, கோலத்திலே நுழையுங்க. ஏவல் நிறைய பேர் இப்படிதான் பண்றான். சாவ சொல்ல சொத்து அது விலங்கத்தில் ஏற்றி வச்சு அவனுக்கு கோமன இடம் தான் இருக்கும். அவன் கேஸ் போட்டு நாள் நீங்க கிடப்பான். அந்த கோமன இடமும் கேஸில் போயிடும். அப்புறம் அவன் என்ன பண்றது? போடா லூசு மாதிரி பண்ற. எங்க போற? இதான் போடான். கேவன் நட இப்படி எழுதி வச்சு நீ தவறா நினைக்காத. அந்த ஆள் இப்படி எழுதுவான்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் 2 பேப்பர் வச்சுக்கிறேன். மேல் பேப்பர்ல சொத்து வரை எழுதிக்கிறாரு, கீழ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கிறாரு. மேல் பேப்பரை கீசிட்டு கீழ் பேப்பர்ல மொத்த பேப்பரும் நான் எழுதுவேன். கீட்டியா என்ன நான் கீக்காத்தா? போடா 2 பேப்பர் நிச்சயமாவா? ஆமா விட்டு பாருங்க. சரி சரி அந்த கையனத்தை பால் கொடுத்து படுக்க வச்சுட்டு படி வைக்காத. அந்த ஆள் ஏந்துக்கிறானா மறுபடியும் கேஸ் போட்டு வாங்கிக்குவான். அதனால சொத்து நமக்கு ஓணும்னா அந்த ஆள் போட்டு போடு. பைசா கட்ட அதுவே போய் சேர்த்தலாம். நம்ம கணக்குல வராது, எமங்காரங்களை வரும். போட்டு நம்ம பாத்துக்கிறான். ஆடி நாட்டுக்குள்ளே புகழ்ந்தாய். ஒரு கணவன் என்று பாராமல் பாதத்தால் எட்டி உரைத்தான். நீ ஒருவனாய் பார்த்திருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டாய். எவ்வளவு வச்சு எவ்வளவு வச்சு எவ்வளவு கடை அவரை மட்டும் நம்மள கட்டுறா இல்லைங்க. ஆனா அவரை வச்சு நீங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அப்படியே உட்காருங்க, தான் நல்லது. இல்லைன்னா டீ வாங்கி தர மாட்டேன். அது உன்னை சொல்லி தரல. மன்னனா இருந்தவன் மதுமருந்தினானே, அது என் முதல் தவறு. 20 வயதுல மகளுக்கு ஒன்று 2ஆவது திருமணம் செய்து கொண்டேன். அது என் 2வது தவறு. நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான தீர்ப்பு வழங்கவில்லை. பாதாள சிறை வைத்தேன். அது என் 3வது தவறு. நான் செய்த தவறுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தேன். அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்றுதான். நீ மட்டும் எத்தனை பெண்களாக பிறந்தால் கால் மேல் கால் போடக்கூடாது. கால் மேல் கால் போட்டால் அந்த பெண்ணுக்கு கழுதளிக்காது. ஏற்கனவே 8 குழந்தை காய்ச்சிக்கிறாங்க. ஏன் 8க்கு போறேன்? இந்த கேவடிக்க ஒண்ணு நின்னுச்சா? கால் வலிக்காது உட்கார்ந்து. விளங்காதவரே, இவளால் முழு பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. இவளால் கருவை கலக்கதான் முடியும். இவன் நல்லவளா இருந்தால்தான். பாம்புக்கு பள்ளியில விஷம், தேலுக்கு கொடுக்கல விஷம், இந்த தெவடியாளுக்கு உடல் முழுவதும் மண்ணை கவிக்கொண்டிருக்கிறேன்.
நீ நல்லவனாடி. குக்களை விடுத்து கூண்டிலே அடைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகமனம் வீசினாலும் அது குக்களோ குக்களோ அழைத்துக் கொண்டு தாண்டி என்ன தேவம் குக்கடு முக்கல குக்கடு முக்கல குக்கலனா நாய் உன்ன நாயிட்டாரே பின்னாடி வைத்தி உடனே கொள்ளும் யானி நல்லவனா இருந்தவனுக்கு மன்னனுக்கு மது கொடுத்தாய். இந்த தேவடியாளை திருமணத்தை முடித்தாய். கொலை செய்த உணவு இந்த கொடியவனை இப்போது நான் உன்னை கொண்டு விடுவேன். ஆனால் அந்த இடத்திலே பிறந்தவனான நான் யார் தெரியுமா? மகாபாரதத்தில் மகாவீர பீஷ்மன் தந்தைக்காக இன்பத்தை துறந்தார். பரிமள சந்திரமனுக்கு திருமணத்தை முடித்து வைத்தார். தேவரெல்லாம் என்று பூமாறி போய்தார்கள். நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன் பூமாறி போய்தார்கள். அவன் நினைத்தால் தான் உயிர் போகும். அந்த இடத்திலே பிறந்தவன் டேய் இப்போது அந்த தேவடியார் மேல் படப்படான் மேல் படப்படான். தேவடியா நீ சரியான ஆளா இருந்தால் சொல்லக்கூடாது. நான் ஏழை வச்சுக்கிறேன். என்னை அவன் கொலை செய்தால் ஒரு வழியாக போகிறேன். நீ குஷ்டம் முடிந்ததான் சாகும். இதுவரை தர்ம மனிதனாக சரித்திரமில்லை, அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. தர்மம் தாண்டி தனைக்கும் வாய்மையா வெல்லும், வாய்மையா வெல்லும், வெல்லும். சில பேர் செத்து கண்ணு வச்சுக்கா கோலை வைப்பாங்க, தாளை வைப்பாங்க, இது நடப்பாங்க. அதுக்கப்புறமா வட்டி வச்சு தூக்கி போவாங்க. சுடுகாடு வச்சு 20 பேர் போய் நடப்பாங்க. அங்க போய் பழம் ஒன்றும் போதிக்கணும், இல்லைன்னா எரிச்சி நடணும். எவ்வளோ வேலை. பால் போய் ஊற்றணும். இப்போ பார்த்தா ஈஸியாக போச்சு போய் அவரே செத்தார், அவரே போய் போட்டுங்க. ஏன்னா அது கம்ப்யூட்டர் காலம். இனிமேல் யாருன்னா சாவர மாதிரி இருந்தால் நேராக போய் நீங்களே சுடுகாடு போட்டுருங்க. பால் கூட நீங்களே எடுத்துக்கோங்க. பக்கத்து 3 எல்லாம் என்னத்துக்கு அவசரப்படுங்க. எல்லாத்துக்குமே துட்டு கேட்கறாங்களா? பின்ன கேட்க மாட்டாங்களா? அதுதான் சொன்னேன். பிரச்சனை கிடையாது. சரி இதுக்கப்புறம் என்ன? என்னன்னா எப்படி அந்த கையோட போட்டு தள்ளிட்டேன். ஏதோ ஒன்று பார்த்தால்டா. எனக்கு என்ன ஆள் ஷேர் பண்ண ஆள் தானே. ஓ அதான் நான் மாத்தி சொல்லிட்டுமா அவர்கிட்ட. ஆமா அது உட்காந்துக்கிறேன். சரி அது விடுமா. என்னன்னா தளபதி பேர் கோச்சிட்டு போயிட்டாரு. அவன் எங்கேயும் போயிட மாட்டான். கேள்வி தான் நின்று கிடப்பான். கூப்பிடுவாங்க, நம்ம கூப்பிட்டு வரேன். சரி இருமா, எனக்கு வேலை இல்ல. இல்ல இல்ல எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு. எவ்வளோ 4 லட்சம் ரூபாய். ஏன் என்ன பண்ணுவோம்? ஓ எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். நீ ஆக போற நீ அந்த ஆளு சாக்கு ஊத்துது நானு, படுக்கு போடுறது நானு, பக்கத்துல பார்த்து நீ தாலி எடுத்து நானு, அதுக்கப்புறம் சொத்தி எடுத்து நானு, கொலை பண்றது கூட இருந்தது நானு. இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். 4 லட்சம் ரூபாய் கூகுள் பிளே நன்றி கடத்தனமா பேசாத. நேத்து கூட 4 போண்டா 2 வாடை ஒரு கப் காபி வாங்கி தரல. ஓண்டா வாடிக்கா கொலை பண்ற அளவுக்கு போனா நடப்பாய் கொலை பண்றது இவ்வளவு சீப்பா போச்சா? ஓ 4 லட்சம் ரூபாய் ஓ போறியா இல்லையா? ஏய் என்ன டேய் ஆடார் பரதார் காசுல முஞ்சா அம்மா சமஜன உடுக்கச்சு மெயின் ரோட்ல தேட வந்து சின்ன முஞ்சி நீங்க கால விட்டுனா ஏய் குடு தம்பி பாத்து டாடோடி எதுல விட்டு மறந்துட்டா சீ அம்போ கால மரம் பொறம்போக்கு புளியா மரம் 4 லட்சம் ரூபாய் வேணுமா? 4 லட்சம் வாடா இந்த தேவடியால கூட ஆரம்பத்துல இருக்கிற இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். ஒரு 4 லட்சம் ரூபாய் போனா போட மாட்டாங்க. என் மூஞ்சி 6 பால்ல தார் காசு மூஞ்சா. என்னாலதான் உனக்கு சாவு. ஆனா நான் சாவாடிக்க மாட்டேன்.
அந்த தளபதி எங்க இருந்தாலும் இட்டுன்னு வந்து அவங்ககிட்ட இல்லாதலாம் சொல்லி உன்னை போட வைக்கல நான் கோயிச்சா இனில இருந்து நல்லவனா மாறிடுறேன் ஆயா நான் நல்லவனா மாறிடுறேன் அவனை காப்பாத்திட்டு அந்த தளபதி போய் செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்துக் ஐயா ஐயா உன்னை தான் நான் காப்பாற்ற வந்துக்கிறேன்பா ஓடாத நீ நான் திருத்திட்டுப்பா நான் திருத்திட்டேன் அந்த சாரு தேவடியா திருத்திட்டான் திருத்திட்டப்பா ஆப்பா அந்த தளபதி கூட இந்த நாட்டில் இல்லப்பா எங்க அவங்க மாமாக்கு அவனுக்கு சண்டை அடிச்சு தேத்திட்டாரு எங்க ஓட்டாங்க ஓய்தானா மன்னர் கூட உயிரோடு இல்லை என்னாச்சு மன்னர் செத்துட்டாரு அந்த சாரு தேவடியா கொலை பண்ணிட்டான் அவங்க அப்பேர் பட்டாளா ஆமாம்பா நான் 4 லட்சம் ரூபாய் காட்டேன் எனக்கு குடும்ப மாட்டேன் திட்டி அனுப்பிச்சிட்டாங்க அதனால தான் நான் திருந்திட்டேன் 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு தெரிஞ்சுட்டேன் ஆமா சரி கொடுத்திருந்தா அங்கே நின்று இருப்பேன் எப்படி கொடுக்க வச்சிருக்க இந்த தம்முனு பாக்கி வேற உன்னை காப்பாற்ற வந்துக்கிறேன் அடுத்தது உன்னை கொலை பண்ண வந்துங்கிறாவோ அதுக்கு தான் நான் குறுக்கு வேலை வந்துட்டேன் இந்த மாதிரி வா நான் ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாற்றுறேன் அவளுக்கு தெரிஞ்சா என் உயிரை எடுத்துருவா ஆமா உன்னை கொண்டுடுவாங்க நான் அப்படியே போட்டு ஆளாவோ 10 பேர் அவனை சமாளிப்பாவோ 10 பேர் ஆவா அவ்வளோ பெரிய ஆளாவோ இவரே சமாளிச்சுங்கிறாங்கப்பா அதனால நான் ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறேன் ஆமா எப்பனா என்ன பாத்தீனா எப்போது பார்த்தா உன்னை காப்பாத்துற நன்றிக்காக ஒரு 40 இட்லி ஒரு 50 வடை வாங்கி 40 இட்லி 50 ஆமாம்பா காலையில மட்டும் காலையில மட்டும் தான்பா அப்ப மதியம் ஒரு 5 படி அரிசிப்பா நைட்டுக்கு ஒரு 5 கிலோ ரவைப்பா படுக்குது ஒரு 3 லிட்டர் பாலுப்பா இதெல்லாம் சாப்பிட்டு நான் ஒரு போய் இருக்கிறேன்பா அப்படியே நெட்டு முட்டி சாப்பிட சொன்னாங்கன்னா ஒரு போய் பரோட்டா சாப்பிடுவேன் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு போறது வருது ஆமாப்பா என்ன பண்ணுறது ஒரு போய் தான் இருக்கிறேன்னா சரி இலவசமா லவ் பண்ணான் அவங்க கிட்ட சரி கிளம்பு அவங்களும் சொல்லப்பட்டா அவங்க எப்போ போட்டாங்க அவங்க காப்பாத்தி போயிடு நேரம் வர சொன்னான்னு வர்றாங்க வந்துரு நீ வா தளபதி வரேன் நான் உங்க முன்னாடியே வரேன்